ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரில் இன்றைக்கு 1874வது பகுதி. திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதிலே 10ஆம் பத்து 4ஆம் திருமொழியினுடைய 7வது பாசுரம் இன்றைய பாசுரமாகும். திருமங்கை ஆழ்வார் கிருஷ்ணாவதாரத்திலே ஈடுபட்டு பாடியிருக்கக்கூடிய திருமொழி பாசுரங்கள். இந்த பாசுரங்களிலே, இந்த 4ஆம் திருமொழியிலே யசோதை பாவனையிலே நின்று பெரியாழ்வார் போலவே இவரும் பேசுகிறார். முன் பாசுரத்திலே நீ காணவே நான் தீமைகள் செய்கிறேன் என்கின்றாயே, அதாவது தாயை பார்த்து அவள் யசோதை என்ன சொன்னாள்? நான் பார்த்து கொண்டிருக்கும் போதே நீ குறும்புகள் செய்கிறாய், தீம்புகள் செய்கிறாய் என்று சொன்னாள் அல்லவா? அதற்கு கண்ணன் சொல்கிறான், நீ காணவே நான் தீமைகள் செய்கிறேன் என்கிறாயே, நான் செய்த தீமைகளில் ஏதாவது ஒன்றினை சொல்லு என்று கண்ணன் யசோதையை கேட்க, பூதனையின் முலைப்பால் உண்டு அவள் உயிரை போக்கி தீங்கு செய்தாய் அல்லையோ, காணவே செய்த தீமைகளுள் ஒன்று பேய்முலை உண்டது என்று யசோதை இந்த பாடலில் குறிப்பிட்டு கண்ணனிடம் கூறுகிறாள். தன் மகனாக வன்பேச்சி தான் முலை உண்ண கொடுக்க, தன் மகனாக வன்பேச்சி தான் முலை உண்ண கொடுக்க, வன்மகனாய் அவள் ஆவி வாங்கி முலையுண்ட நம்பி, தன் மகனாக வன்பேச்சி தான் முலையை உண்ண கொடுக்க, வன்மகனாய் அவள் ஆவி வாங்கி முலையுண்ட நம்பி, நன்மகள் ஆய்மகளோடு நானில மங்கை மணாளா, நன்மகள் ஆய்மகளோடு நானில மங்கை மணாளா, என் மகனே அம்மம் உண்ணாய், என் அம்மம் சேமம் உண்ணாயே என்பதுதான் இன்றைய பாசுரம். வன் பேச்சு கொடிய நஞ்சையுடைய கொடிய நஞ்சையும் கொடிய நெஞ்சையும் உடைய பூதனை, நான் இளமங்கை முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் ஆகிய 4 நிலத்திற்கும் உள்ள மங்கை பூமி பிராட்டி, வன்மகன் வலிமையுடையவன் கண்ணன் வன்மகனாக அவள் ஆவியை வாங்கிவிட்டான். தன் மகனாக வன்பேச்சி தான் முலை உண்ண கொடுக்க, வன்மகனாய் அவள் ஆவி வாங்கி முலையுண்ட நம்பி, நன்மகள் ஆய்மகளோடு நானில மங்கை மணாளா, என் மகனே அம்மம் உண்ணாய், என் அம்மம் சேமம் உண்ணாயே. வன்பேச்சி கொடிய நெஞ்சு உடையவளான பூதனையானவள். இந்த பாசுரத்திற்கான பதவுரையை இப்பொழுது பார்க்கலாம். வன்பேச்சி தன் மகனாக கண்ணனை தன் பிள்ளை போல கருதுவதாக நடித்து, தாய் போல வந்த பேய் என்று சொல்வார்கள் அல்லவா பூதனை, அப்படி கண்ணனை தன் பிள்ளை போல கருதுவதாக நடித்து, வன்பேச்சி தான் முலை உண்ண கொடுக்க, கொடிய பூதனை அவனுக்கு கண்ணன் பெருமானுக்கு முலையை உண்ண கொடுக்க, வன்மகனாய் வலிய ஆண் பிள்ளையாகி அவள் ஆவி வாங்கி அப்பூதனையின் உயிரை முலை வழியாக உறிஞ்சி குடித்து அழித்து முலையுண்ட நம்பி பால் குடித்த பண்பு நிறைந்தவனே, நன்மகள் ஆய்மகளோடு இயல்பான பெண்மையை உடைய நப்பின்னையோடு நானில மங்கை மணாளா, முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் என்ற 4 வகை நிலங்களுக்கும் தெய்வமாகிய பூமி பிராட்டிக்கும் கணவனே. இதிலே நன்மகள் என்பதை பிரித்து நன்மகள் ஆய்மகளோடு பூமி பிராட்டி என்று சொல்பவர்களும் உண்டு. நன்மகள் என்றால் திருமகள் மகாலட்சுமி, ஆய்மகள் நப்பின்னை, பூமி பிராட்டி ஆகிய 3 பிராட்டிமாரையும் சொல்வதாகவும் எடுத்து ஒரு சில உரையாசிரியர்கள் குறிக்கிறார்கள். அப்படிப்பட்ட பூமி பிராட்டிக்கும் கணவனே, என் மகனே அம்மம் உண்ணாய், என் மகனே பால் குடிக்க வருவாய், என் அம்மம் சேமம் உண்ணாயே, நன்மையை விளைவிக்க கடவதான என் பாலை பருகவாராய், இது பூதனையின் பால் போல அல்ல, இது பாதுகாப்பானது, என் நன்மை சேமம் உண்ணாயே, மிகவும் பாதுகாப்பான நன்மையை விளைவிக்கக்கூடிய என் பாலை பருக நீவாராய் என்று அழைக்கிறாள் யசோதை பிராட்டி.
கொடிய நெஞ்சுடையவளான போதனையானவள் உன்னை தன் மகன் போல கருதி நடித்து, அன்பு காட்டுவதாக நடித்து, தனது முலையை உன் வாயிலே உண்ணக் கொடுக்க, அந்த அளவிலே வலிய ஆண் பிள்ளையாய் அவளது முலையை உண்டு அவள் உயிரை கவர்ந்த பிரானே, சிறந்த இயல்பான பெண்மையை உடைய நப்பின்னை பிராட்டிக்கும், முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் ஆகிய 4 வகை நிலங்களுக்கும் தெய்வமாகிய பூமி பிராட்டிக்கும் மணாளனே, எனக்கு பிள்ளையாக வாய்த்தவனே, அம்மம் உண்ணாய், நன்மையை விளைவிக்க கூடியதான என் பாலை நீ உண்ண வேண்டும் என்கிறாள் யசோதை பிராட்டி. கண்ணபிரானே, உன்னை கண்ட பின்பும் நெஞ்சு நெகிழாத வன்மையை உடையவள் அந்த போதனை அவள் என்னுடைய வேஷத்தை போட்டுக்கொண்டு, யசோதை சொல்கிறாள், யசோதை போல தானே வந்தாள், அவளுடைய உருவத்திலே தானே வந்தாள் பூதனை, அதனாலே சொல்கிறாள், என்னுடைய வேஷத்தை போட்டுக்கொண்டு பரிவு காட்டி முலை கொடுக்க வந்தாள். அதற்கு நீ மோசம் போகாமல் அவளுடைய தீய புத்தியை தெரிந்து கொண்டு அந்த சிறு பிராயத்திலேயே பெரிய ஆண் பிள்ளையாய் அவள் உயிரை முலைவழியே உண்டு அவளை முடித்திட்டாய். உன்னுடைய உண்மையான சொரூபத்தை நான் அறியாதவள் அல்லேன். நப்பின்னை பிராட்டிக்கும் பூமி பிராட்டிக்கும் வல்லவனாயிருக்கின்ற உன் ஏற்றம் எல்லாம் நான் அறிவேன். என் மகனே, ஆயினும் எனக்கு பிள்ளையாக வாய்த்தா என்ற எளிமையையே பற்றாசாக கொண்டு உன்னை பிரார்த்திக்கின்றேன். அம்மம் உண்ணாய், என் அம்மம் சேமம் உண்ணாய் என்கிறாள் யசோதை பிராட்டி. 3ஆம் அடியில் நன்மகள் என்று தனியே பிரித்து ஸ்ரீ மகாலட்சுமியை சொல்வதாகவும் சொல்லப்படுகின்றது. நானில மங்கை, 4 நிலங்களை உடையது என்று பூமிக்கு காரண பெயர். 4 வகை நிலங்கள் என்ன? முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல் என்பன. காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை, மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி, நாடும் நாடு சார்ந்த இடமும் மருதம், கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல். மற்றொன்றாகிய பாலை நிலம், 5 வகை நிலங்கள் என்று சொல்வது வழக்கம். மற்றொன்று பாலை, அதாவது மக்கள் வசிப்பதற்கு உரியது அன்று என்று இங்கு விளக்கப்பட்டு நானிலம் என்று சொல்லப்படுகிறது. அது இந்த பாலை நிலம் இருக்கிறதே, அது நீரும் நிழலும் இல்லாத கொடுமையான நிலம். பாலைக்கென்று தனியே ஒரு இடமில்லை, நிலமில்லை என்பதும் 4 வகை நிலங்களும், அதாவது முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல் ஆகிய 4 வகை நிலங்களும் தத்தம் தன்மை கெட்ட இடத்தே அது பாலையாகும் என்பதும் சில ஆசிரியர்களது கொள்கையாகும். இந்த பாட்டில் நானிலம் என்றது பொதுவாக பூமியை சொல்ல வந்தது. நானிலம், முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல் இந்த பாட்டில் பொதுவாக பூமியை குறித்ததாகும். இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியானம் பெரியவாச்சான் பிள்ளை அருளியது. தன் மகனாக யசோதை பிராட்டி உருவில் வந்தாள் பூதனை. அவள் கண்ணனை தன் மகனாக கட்டிக்கொண்டு நடித்தாள். வன் பேச்சு, கண்ணனை கண்டபோதும் மனம் நெகிழ்ச்சி அடையாத வன்மையை உடையவள் அந்த பூதனை. தான் முலை உண்ணக் கொடுக்க, அன்போடு முலை உண்ணக் கொடுக்கிறாள் என்று தோன்றும்படியாக முலை கொடுத்தாள். வன்மகனாய் அவள் ஆவி வாங்கி முலையுண்ட நம்பி, தானும் தனது தாய் என்று மயங்காமல் அவளது உள்ள கிடக்கையை மனதிலே கொண்டு அந்த பருவத்திலேயே பெரிய ஆண் பிள்ளையாய் அவள் உயிரை முலைவழியே உண்டு அவளை முடித்தான். அந்த செயல் போன்ற வீரச் செயல்களாலே நிறைவுடையவனே, நன்மகள் ஆய்மகளோடு நானில மங்கை மணாளா. இப்படிப்பட்ட பூதனை கையிலே அகப்பட்ட நீ உன்னை யாராக நினைத்தாய்? இயல்பான பெண்மையை உடைய நப்பின்னை பிராட்டிக்கும் பூமி பிராட்டிக்கும் கணவன் ஆனவனே, என் மகனே, அவர்களுக்கு கணவன் என்று கூறுவதில் உள்ள ஏற்றம் போன்றதே யசோதை மகனான செய்தியும். என் மகனே, அம்மம் உண்ணாய், என் அம்மம் சேம உண்ணாயே. உண்ணப்படும் எல்லா பொருள்களுக்கும் அம்மம் என்று பெயர். நீ வந்து நன்மை விளைவிக்கக்கூடியதான என் பாலை நீ வந்து உண்ண வேண்டும் என்று அவனை வேண்டி விரும்பி அழைக்கிறாள் யசோதை பிராட்டி. மீண்டும் ஒருவரை இந்த அற்புதமான பாசுரத்தை அன்வயிக்கலாம். தன் மகனாக வன் பேச்சி தான் முலையுண்ண கொடுக்க, வன்மகனாய் அவள் ஆவி வாங்கி முலையுண்ட நம்பி, நன்மகள் ஆய்மகளோடு நானில மங்கை மணாளா.
என் மகனே அம்மம் உண்ணாய், என்னம்மம் சேமம் உண்ணாயே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடுத்த பாசுர அனுபவத்துடன். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். கண்ணனெம்பெருமான் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் செய்யும் கலிகன்றி கலியன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி பரமகாருணிகர் உரைப்பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.